ஸோ அதில் ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நம்ம வாசிக்கும் போது நான் வாசிக்கிறேன். அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகளுமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும், அவர்கள் மேல் கல்லெறிவர்களாக. இங்க தேவன் சொன்ன இந்த கட்டளையை சரியா நிறைவேற்றின ஒரு ராஜா யார் அப்படின்னா நம்ம சவுல் ராஜா. ஸோ சவுல் ராஜா தான் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரோட ராஜ்யபாரத்தில் வரும்போது தேவன் சொன்ன இந்த கட்டளைக்கு என்னங்க இந்த அஞ்சனம் பார்க்கறது குறி சொல்லுறது அவர் என்ன பண்ணாருன்னா தேசத்தை விட்டு துரத்தி விடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இங்க என்ன எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஸோ நரகம் அப்ப பாருங்க, ஸோ இவர் தான் துரத்தி விடுறாரு. ஆனா திரும்பவும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சாமுவேலை வந்து உயிரோட எழுந்து வர பண்ணி அவர்கிட்ட வந்து பேசுறதுக்கு அவர் என்ன பண்றாரு, முயற்சி பண்றாரு. அப்ப மனுஷன் செத்த பிறகு அவன் எத்தனை கண்டிஷன் சொல்லி பார்க்கும்போது இங்க உயிரோடு வந்து பேசுன மாதிரி வேதாந்தத்தில் இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்ன்றது என்னோட கேள்வி. அப்ப தேவனோட பிள்ளைகளை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து உயிரோட எழுப்ப முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி வந்து பாக்குறப்ப இந்த உயிர் தழுதல் அப்படின்ற இந்த ஒரு அதிகாரம் வந்து யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பாக்குறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க வந்து சாமுவேல் கிடையாதுன்றத ஒரு வசனம் நம்ம எப்படி படிச்சு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரசங்கில 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கும்போது எல்லாருக்குமே செய்கை வித்தை அறிவு ஞானம் எதுவுமே இல்லைன்னா அப்போ இங்கே மரித்த மனுஷன் என்ன பண்ண முடியாதுன்னா வர முடியாது. இது ஃபஸ்ட்டு. இப்போ என்ன கேள்வினா, வந்தது சாமுவேல் கிடையாது, அது ஒரு அசுத்தாது. ஏன்னா மரித்த மனிதர்கள் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா உயிர்த்தெழுதலாம் வருவாங்க, அது வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, நெத்திரில் தான் இருப்பாங்க. அப்போ வந்து அந்த அசுத்தாவி எப்படி வந்து கர்த்தர் ஒன்று விலகிட்டாரு சத்துருவாயிட்டாருன்றது எப்படி கரெக்டாக சொல்லுது? ஸோ அடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சாமுவேல் கிடையாது, சாமுவேல் போன்று வந்த அந்த அசுத்தாவி என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ராஜ்யபாரம் யார்கிட்ட கொடுத்துருவாருன்னு சொல்லிச்சு அப்படின்னா தாவீது கிட்ட கொடுத்துருவாருன்னு சொல்லிச்சு. இப்போ இதுவும் நடந்துச்சா அப்படின்னா, ஏன் நடந்துச்சான்னு ஒரு கேள்வி கேட்குறோன்னா, வந்தது சாமுவேல் கிடையாது. ஏன் அப்படின்னா சாமுவேலை எழுப்பக்கூடிய, சாமுவேல் மட்டுமல்ல மரித்த ஒரு மனிதனை எழுப்பக்கூடிய எந்த அதிகாரமும் எந்த மனுஷனுக்கும் இல்லை. குறிப்பிட்ட வகையில இந்த தேவன் அருவருப்பா பார்த்த யாருக்குமே அந்த அதிகாரம் கொடுக்கவே படல. கரெக்டா? அதுதான் பிரதரும் சொன்னார். அப்படி இருக்கும்போது வந்தது சாமுவேல் கிடையாது. அப்போ இந்த அசுத்தாவின்னு ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அது சொன்னது எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா, ராஜ்யபாரம் சவுல் கிட்ட இருந்து தாவீது கிட்ட போயிடுன்றத சாமுவேல் உயிரோடு இருக்கும் போது என்ன பண்றாரு அப்படின்னா சொல்லிட்டு போயிட்டார். படிக்கலாமா அந்த வசனம்? பாருங்க, 1 சாமுவேல்ல 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் என்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இங்க சாமுவேல் உயிரோடு இருக்கும்போது அவரோட கடைசி தருவாயில் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, ராஜ்யபாரத்தை உங்ககிட்ட இருந்து பிடுங்கி உத்தமனா இருக்கக்கூடிய தோழன் யார சொல்றாரு அப்படின்னா தாவீதை சொல்றாரு. அவருக்கு என்ன பண்ணுவாருன்னா கொடுத்துருவாரு. இவர் உயிரோடு இருக்கும்போது சொன்ன இந்த ஒரு காரியத்தை தான் அந்த அசுத்தாவி என்ன பண்ணுது அப்படின்னா ரிப்பீட் பண்ணும், மறுபடியும் சொல்லுது. அப்ப இது ஒன்றும் புதுசா சொல்லல, ஆல்ரெடி சாமுவேல் சொன்னதான் இங்க என்ன பண்ணிருக்கான்னா சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, இப்ப பாஸ்டோட லைஃப் தான் வந்து அங்க எடுத்து பேசின மாதிரி நீங்க சொல்றீங்க. பட் ஆனா இன்னொரு விஷயமா அவங்க ஒரு தீர்க்க தரிசனமா வந்து அங்க சாமுவேல் மாதிரி வந்த ஒரு அந்த நீங்க சொன்னீங்களா அசுத்தாவி பேசுனது இல்லையா, அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் கூட சொல்லுது. ஸோ அது எப்படி சாத்தியம்? ஸோ அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னது அப்படியே நிறைவேறின மாதிரி கிடையாது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் அந்த வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல,
கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரும் என்னோட இருப்பீர்கள். அப்போ சவுலும் அவனோட குமாரர்கள் யாரும் வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் இங்க 1 சாமுவேல் 31 அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது 1ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது, பெலிஸ்தர் இஸ்ரேலரோட யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாராகிய யோனத்தானையும் அபினதாவையும் மல்கிசுவாவையும் வெட்டி போட்டார்கள். ஸோ அவர் குமாரர் இறந்து போறாரு. அப்புறமா சவுலம் பாத்தீங்க அப்படின்னா பட்டயத்தை நாட்டி அது மேல விழுந்து செத்து போறாரு. ஸோ அப்போ அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் எக்ஸாக்டா நடந்த மாதிரி இருக்கு. அப்போ ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசனமும் சொல்லுது இல்லை. ஸோ அது எப்படி சாத்தியம் இல்லை? நீங்க நல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, 2 விஷயத்த இங்க சொல்றது அந்த அசுத்தாவி. என்ன அப்படின்னா, ஒன்று வந்துட்டு போர் யுத்தத்தில் நீங்கள் தோத்துடுவீங்க. 2வது நாளைக்கு நீ உன் குமாரரும் என்னோட இருப்பீர்கள் அப்படின்னா மறிச்சிடுவீங்கன்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் புரிஞ்சுக்கலாம்னா, போர் யுத்தத்தில் சவுல் தோத்துருவாரு அப்படின்றது அசுத்தாவிக்கு மட்டும் இல்லை, அந்த இடத்துல யார் இருந்தாலுமே அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சாமுவேல் உயிரோடு இருக்கும்போது என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, சவுல் உங்களை என்ன பண்ணிட்டார் தேவன் அப்படின்னா கைவிட்டுட்டாரு. இதுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்திலே நீங்க வாசிக்கும் போது சவுல் ஏன் அஞ்சனம் பார்க்குற சிறிகிட்ட போறாரு? ஏன்னா தேவனிடத்துல எந்த ஒரு உத்தரவும் கிடைக்காதனால்தான். கரெக்ட். அப்படி உத்தரவு கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரு பயத்துல தேவன் கைவிட்டார்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அப்படிப்பட்ட அவர் போயிட்டு யுத்தத்துல போனா எப்படி ஜெயிப்பாரு? அது நமக்கு மட்டும் இல்ல, சாத்தானுக்குமே அது நல்லாவே தெரியும். அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லிடுச்சு. இது ஒன்றும் தீர்க்க தரிசனம் கிடையாது, ஒரு விஷயம். 2வது என்ன விஷயம் அப்படின்னா, இங்கதான் நமக்கு கொஞ்சம் முக்கியமான விஷயம். நாளைக்கு நீ உன் குமார் என்னோட இருப்பீர்கள் அப்படின்னும் போது 1 சாமுவேல் 31 அதிகாரத்துல நீங்க காட்டின அந்த ஒரு வசனம், சவுலோட குமாரன் செத்து போயிட்டாங்க, அப்போ நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போது, இது உண்மையா என்ன பண்ணனா முழுமையா நடக்கல. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சவுலுடைய குமாரர்கள்ல இன்னொரு குமாரன் என்ன பண்ணியிருக்காருன்னா மீதியா இருக்காரு, அவர் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, வசனம் படிக்கலாம். 2 சாமுவேல்ல 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மகனாயிமுக்கு அழைத்து கொண்டு போய். பாருங்க, சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க சொன்ன கேள்வியில ஒரு தீர்க்க தரிசனமா சொன்ன காரியம் நடைபெற்றிருக்கு அப்படின்னா, உண்மையிலே இங்க வந்தது சாமுவேல்னு ஒரு வேலை ஒரு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா அது என்ன இருக்கணும் அப்படின்னா முழுமையா நடைபெற்றிருக்கணும். ஓகே, ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு அப்படின்னா 100% அது எக்ஸாக்டா நடக்கும். அதான் நம்ம நிறைய படிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல சாத்தான் சொன்னது 100% நடந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது தேவன் நமக்கு நடக்கலன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் ஒருத்தர் மீதியா வச்சுட்டாரு. யாரு அப்படின்னா இஸ்போசேத் அப்படின்ற ஒருத்தர் மீதியா வச்சுட்டாரு. அப்போ சாத்தான் சொன்னதாங்க முழு விதத்துல நடந்துச்சா? இல்ல. சோ ஒரு தீர்க்கதரிசி சொல்லியிருந்தான்னா முழுசா நடந்திருக்கும். ஆனா இங்க வந்து சவுலுடைய குமாரனாகிய இஸ்போசேத் உயிரோட இருக்காரு. அப்ப அங்க சொன்னது 100% நிறைவேற மாதிரி இந்த வசனம் பார்க்கும்போது 100% நிறைவேறல. நாளைக்கு நீயும் உன் குமாரர்களும், அப்ப எல்லாரும் தானே வந்திருக்கணும். ஆனா ஒருத்தர் மீதியா இருக்காரு, தேவன் மீதியா வச்சாரு. காரணம் என்னன்னா, அங்க சாத்தான் சொன்னது நடக்காதுன்றதை நமக்கு ப்ரூவ் பண்றதுக்காக. ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா, அங்க தீர்க்க தரிசனமாலாம் ஒன்றும் சொல்லல. சவுலுடைய வாழ்க்கையை வச்சு அங்க சாத்தான் என்ன பண்றாருன்னா சில காரியங்களை சொல்றாரே தவிர வேற எதுவுமே இங்க சாத்தான் என்ன பண்ணனா புதுசா சொல்லலை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதனால வந்தது சாமுவேல் கிடையாது, சாமுவேலை போன்று ஒரு ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு அசுத்தாவி அப்படின்றத நம்ம பார்க்க புரிஞ்சது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூட இது தெளிவா எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்தது வந்து சாமுவேல் இல்ல அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரடியாவே ஒரு வசனம் கூட நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல்ல 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா தெளிவாவே வந்து சொல்லப்பட்டிருக்கு, சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாமுவேல் வந்து மரணம் அடைஞ்சாரு. ஆனா இங்க வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் அவரை கண்டு பேசவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதைதான் வந்து தேவன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன்கூட்டியே நமக்கு ஒரு க்ளூவா வந்து இங்க கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மரணங்கள், சாமுவேலோட மரணம் நடக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அசுத்தாவி வந்து பாத்தீங்கன்னா எழுப்புற செயல்கள்லாம் வந்து நடந்திருக்கு. அப்ப தேவன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்கவே வந்து பாத்தீங்கன்னா விடையை வந்து வச்சிருக்காரு. ஓகே பிரதர், அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி சவுல் வந்துட்டு 31ஆம் அதிகாரத்துல அவரோட மரணம் நிகழுது. ஆனா சாமுவேல் என்ன ஆயிட்டாருன்னா முன்கூட்டியே மறிச்சிட்டாரு.
அப்போ அவங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, சவுல் மரணமடை மட்டும் சாமுவேல் அவர் பார்க்கலன்னா, அப்ப 28ஆம் அதிகாரத்துல சாமுவேல் வந்து பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை அந்த அப்படின்றது. நேரடியா பார்த்து பேசின விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏன்னா வசனம் அப்படிதான் இருக்கு. சவுல் மரணமடையும் நாள் மட்டும். கிளியராகவே கொடுத்துருக்கு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கடந்து வந்து சில காரியங்களை பார்த்தோம். ஏன் கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, லேவியராகம் 20ஆம் அதிகாரத்திலையும் லேவியராகம் 19ஆம் அதிகாரத்திலும் குறிப்பிட்ட அந்த சில வசனங்கள் நமக்கு என்ன சொன்னோம் அப்படின்னா, அஞ்சனம் பார்க்குறவங்க வந்து அருவருப்பானவங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது, அப்படிப்பட்டவங்களை துரத்தி விடுங்கன்னு சொல்லிட்டார். ஸோ இதை செஞ்ச ஒரு ராஜா யாருன்னா சவுல் ராஜா. அவருடைய வாழ்க்கையின் முடிவில் அவரே திருப்பியும் அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ கிட்ட போனாரு. அப்போ சாமுவேல் மறுபடியும் அங்கே வந்த ஒரு காரியம் நம்ம கடந்த வாரங்களில் பார்த்த சில காரியங்களுக்கு முரண்பாடா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு காரியத்தை எடுத்து சில தெளிவுகளை பார்த்தோம். அப்போ 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்துல வந்தது சாமுவேல் கிடையாது. ஏன் சாமுவேல் கிடையாது அப்படின்னா, மரித்த மனிதனுடைய நிலைமை என்ன அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நித்திரை அப்படின்றது தான். எந்த ஒரு செய்கையும் வித்தையும் அறிவும் கிடையாது. அவங்க எப்போதான் எழுந்துப்பாங்க அப்படின்னா உயிர்த்தில தான் எழுந்துப்பாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கினதுனால, அப்போ இந்த இடத்துல வந்தது சாமுவேல் கிடையாதுன்றது தான் சகோதரர்கள் இங்கே என்ன பண்ணாங்கன்னா சில காரியங்கள் உங்களுக்கு புரிய வச்சாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் அதிகமாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மரித்த மனிதனுடைய நிலைமையை குறித்து நம்ம பார்த்ததுக்கு முரண்பாடாக தோன்றக்கூடிய சில காரியங்கள், இன்னும் சில சம்பவங்கள், சில வசனங்கள் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனுடைய காரியங்களை வரக்கூடிய நாட்களில் நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.